Good morning, dear students. In the previous class, we discussed about the objectives and functions of SEBI. Yes, and also we learnt the introduction of SEBI and the organization structure of SEBI also. And today's class, we are going to discuss about the powers of SEBI. Yes, the first one is relating to stock intermediaries. That is SEBI's power. It is related to the intermediaries. Stock means securities only. So, SEBI has a wide power regarding stock exchange. This already we know. Always the powers, rules, regulation to stock exchange is given by SEBI. And the intermediaries dealing in securities. For the brokers, agent, for all those persons also, SEBI is giving the rules and powers. The second point is it can ask information from the stock exchange and intermediaries. இட்டுன்றது யார்? செபி. செபி வந்து இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க யார்கிட்டேருந்து? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற இன்டர்மீடியரிஸ், புரோக்கர்ஸ். புரோக்கர், இடைத்தரகர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்டர்மீடியரிஸ் என்ன கேட்குறாங்க? ரிகார்டிங் த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். எதை பற்றின இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க? அங்கே நடக்கிற பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன். என்ன பர்பஸ்க்காக? ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆர் ஸ்க்ரூட்டினி. ஸ்க்ரூட்டினா ரொம்ப தரோ செக் பண்ணுறது, சிவியராக செக் பண்ணுறது. அண்ட் ஆல்சோ ஃபார் சம் அதர் பர்பஸ். So this is the first power. The second one is to impose monetary penalties. That is, monetary policies means penalties. That is, if they do anything wrong. யார் பண்ணுறா தப்பு? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் if they are doing any problems or if they are overruling and if they are not under the control of SEBI, SEBI has the power to ask them questions. So the heading is to impose monetary policies or penalties. So that's why I have given it as policies. But in your book it will be given as penalties. That is, SEBI has empowered to impose monetary penalties on capital market intermediaries and other participants for a range of violations. அதாவது செபிக்கு வந்து இப்போ என்ன பவர் இருக்குன்னா, மானிட்டரி பெனாலிட்டிஸ், அதாவது மணி ரிலேட்டடாக ஃபைன் வாங்கிறதுக்கான பவர் இருக்குது. யார் மேலே? கேபிட்டல் மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே, அப்புறம் அங்கே இருக்கிற புரோக்கர்ஸ், இன்டர்மீடியரிஸ் மேலேயும் கூட, அப்புறம் வேறு ஏதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தால் அவங்க மேலேயும் சார்ஜ் பண்ணுறதுக்கு செபிக்கு பவர் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் இஸ் இட் கேன் ஈவன் இம்போஸ் சஸ்பென்ஷன் ஆர் தியர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஏ ஷார்ட் பீரியட். செபிக்கு இன்னும் என்ன பவர் இருக்குன்னா, அவங்கள ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்தே சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிடுறது, டிரான்சாக்ஷன் நடக்க விடாமல் அனுப்புறதுக்கான பவரும் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை கொஞ்ச நாளைக்கு ஸ்டாப் பண்ணி கூட வச்சிடலாம். அந்த பவர்ஸும் யாருக்கு இருக்குது? செபிக்கு. The third one is to initiate actions in functions assigned. That is, SEBI has power to initiate actions in regard to functions assigned. செபி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு செபிக்கு உரிமை இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கேன் இஷ்யூ கைட்லைன்ஸ் டு டிஃப்ரெண்ட் இன்டர்மீடியரிஸ். அங்கே இருக்க இன்டர்மீடியரிஸ்க்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம். ஆர் இட் கேன் இன்ட்ரடியூஸ் ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் த ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். தட் இஸ், ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க? அங்கே இருக்க இன்டர்மீடியட்ஸ்க்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா புதுசாக ரூல்ஸ் கொடுக்கலாம். யாருக்காக அந்த ரூல்ஸ் இருக்கணும்? ப்ரொடெக்ஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸோட பெனிஃபிட், நலனுக்காக அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ். ஸோ செபி எப்படி வேணாலும் அவங்களோட ரூல்ஸை அசைன் பண்ணலாம், என்ன ஆக்ஷன்ஸ் வேணாலும் எடுக்கலாம். செபிக்கு ஃபுல் பவர் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேலே. த ஃபோர்த் ஒன் இஸ் டு ரெகுலேட் இன்சைடர் ட்ரேடிங். இன்சைடர் ட்ரேடிங் ஏற்கனவே பார்த்தோம். கம்பெனியோட டைரக்டர்ஸ் இல்லைனா ப்ரொமோட்டர்ஸ் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக அங்கே ட்ரேட் பண்ணுறது இன்சைடர் ட்ரேடிங். ஸோ செபிக்கு என்ன பவர் இருக்குது? இப்போது அந்த இன்சைடர் ட்ரேடிங்கை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் பவர் இருக்குது. ஆர் இட் கேன் ரெகுலேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மர்ச்சன்ட் பேங்கர்ஸ் ஆல்சோ. த ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் அண்டர் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட். தட் இஸ் ஃபார் எஃபெக்டிவ் ரெகுலைசேஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நல்லா எஃபெக்டிவாகவும் இருக்கணும், ரெகுலராகவும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே இஷ்யூடு நோட்டிஃபிகேஷன். எந்த டேட்டில்? 13th September 1994 and delegating several of its powers under the Securities Contract Act to SEBI.
ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து இந்த டேட்டில் 13 செப்டம்பர் 1994 சம் பவர்ஸை வந்து செபிக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் மூலமாக எங்கேருந்து அதை எடுத்து கொடுத்துருக்காங்கன்னா செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட்லேருந்து ரிலீவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ செபி இஸ் ஆல்சோ எம்பவர்ட் பை த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி டு நாமினேட் 3 members on the governing body of every stock exchange. அதுவும் இல்லாமல் செபிக்கு வந்து என்ன ஒரு பவர் இருக்குன்னா 3 மெம்பர்ஸை இந்த மினிஸ்ட்ரியிலேருந்து, எந்த மினிஸ்ட்ரியிலேருந்து, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லேருந்து 3 மெம்பர்ஸை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு நாமினேட் பண்ணலாம், அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் த பவர் கிவன் அக்கார்டிங் டு செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ஆக்ட். நெக்ஸ்ட் பவர் இஸ் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற பிஸ்னஸை ரெகுலேட் பண்ணுறது. ஸோ செபி இஸ் ஆல்சோ எம்பவர்ட் டு ரெகுலேட் த பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற பிஸ்னஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அப்புறம் அங்கே இருக்கிற இன்டர்மீடியரிஸ், அப்புறம் அசோசியேட்டட் வித் த செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். அந்த இன்டர்மீடியரிஸ் வந்து எதோட ரிலேட்டடாக இருக்காங்க, செக்யூரிட்டிஸோட, அஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட. மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் டைப் ஆஃப் ஷேர்ஸ் தான். தென் ஃப்ராடுலண்ட் அண்ட் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிசஸ், ஏதாவது தப்பான ஒர்க் பண்ணுறாங்க இல்லை நியாயம் இல்லாமல் நடந்துக்கிறாங்கன்னா அந்த டைமில். இது எல்லாமே எதுக்கு ரிலேட்டடாக, ரிலேட்டிங் டு செக்யூரிட்டிஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அக்வைசிஷன் ஆஃப் ஷேர்ஸ். இதெல்லாம் செக்யூரிட்டிஸ்க்கு ரிலேட்டடு. இன்னொரு ஒர்க் என்னென்னா பர்ச்சேசிங் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டேக் ஓவர் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ இது எல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்னஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நடக்கிற எல்லா பிஸ்னஸையும் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, மானிட்டர் பண்ணுறதுக்கு யாருக்கு பவர்ஸ் இருக்குது, செபிக்கு பவர்ஸ் இருக்குது. எஸ், தீஸ் ஆர் த பவர்ஸ் ஆஃப் செபி. The next heading is dematerialization. That is, dematerialization means nothing. It is the process by which physical share certificate of an investor, நம்ம தான் இன்வெஸ்டர், நம்மளோட ஷேர் சர்டிஃபிகேட், ஃபிசிக்கல்ன்றது பேப்பர் ஃபார்மில் இருக்கும்ல, நம்மளோட மார்க் ஷீட்லாம் இருக்குல்ல, சர்டிஃபிகேட் சொல்கிறோம்ல அதுதான். ஆர் டேக்கன் பேக் பை த கம்பெனி ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்ட் டெஸ்ட்ராய்டு. நம்மளோட அந்த ஷேர் சர்டிஃபிகேட் பேப்பர் ஃபார்மேட்டில் இருக்கிறத வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. அப்போ அது ஷேர் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா அது ஒரு பாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பாண்டுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் பே பண்ணி அந்த ஷேரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஷேரை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கு அந்த பாண்ட் பேப்பரில் வந்து எழுதியிருப்பாங்க, இந்த பர்சன் இவ்வளோ ருபீஸ் ஆஃப் ஷேர்ஸை, ஷேரோட வேல்யூ இவ்வளோ, இத்தனை டைப் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் ஷேர் சர்டிஃபிகேட். அந்த பேப்பர் வடிவத்தில் இருக்கிறது தான் ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட். அதை வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்க, டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தென் அன் ஈக்குவலன்ட் நம்பர் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அதே அளவுக்கு, எந்த அளவுக்கு இப்போ 10 ஷேர்ஸ்னால் அதுக்கான பேப்பரை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த 10 வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் உள்ளதை எலக்ட்ரானிக் ஃபார்ம், இந்த எலக்ட்ரானிக் ஃபார்ம் ஆர் கிரெடிட்டட் டு த இன்வெஸ்டர் அக்கௌண்ட் வித் ஹிஸ் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். அதே வேல்யூவில் ஷேர், அதே அளவிலான ஷேரை எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்ம இன்வெஸ்டர் அக்கௌண்ட், நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடுது. யார் மூலமாக, வித் ஹிஸ் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், என்னோடய டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலமாக என்னோடய அக்கௌண்ட்டில் அது கிரெடிட் ஆகிடும். அப்போ டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ன்றது யார், அவர் வந்து ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஒரு புரோக்கராக இருக்கலாம். ஆனால் இவர் யார்கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்கணும், செபியோட அப்ரூவலில் நடக்கிற ஒரு பர்சன். இல்லீகல் பர்சன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் ஷேர் வாங்குகிறேன் அப்படின்னா நான் டேரெக்டாக கம்பெனியில் டீல் பண்ணாமல் ஒரு டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் மூலமாக தான் டீல் பண்ணுவேன். அந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்ன்றது ஒரு ஏஜெண்ட், பேங்காக கூட இருக்கலாம், ஸ்டேட் பேங்க் கூட அந்த ஒர்க்கை பண்ணுறாங்க, ஐசிஐசிஐ பேங்க் பண்ணுறாங்க. ஸோ ஒரு பேங்காக இருக்கலாம், இல்லை ஏஜெண்ட்டாக இருக்கலாம், புரோக்கராக இருக்கலாம், எந்த பர்சனாக வேணாலும் இருக்கலாம். அவங்க தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். ஸோ அவங்க மூலமாக நான் வந்து கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் எந்த ஃபார்மில் பண்ணுறேன், பேப்பர் ஃபார்மில் இல்லாமல், பேப்பராக இல்லாமல் அது எனக்கு ஆன்லைன் மூலமாக, நெட்டு கனெக்ஷன் மூலமாக ஆன்லைனில் சிஸ்டம்லேயே நான் அந்த டிரான்சாக்ஷன், ஷேர்ஸ் பையிங் செல்லிங் பண்ணுறேன். என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், டெபிட் ஆகும். தட் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் டிமேட்ரலைசேஷன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணுன்னா, டிமேட்ரலைசேஷன்ன்றது ஷேர்ஸை பேப்பர் ஃபார்மேட்டில் இல்லாமல் ஆன்லைன் ப்ராசஸிங் மூலமாகவே ஒரு ஏஜெண்ட், அவர் தான் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், அவரோட ஹெல்ப் மூலமாக பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் பண்ணுறது தான் டிமேட்ரலைசேஷன். எஸ், திஸ் டிமேட்ரலைசேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஸோ திஸ் trading in dematerialization of shares commenced on NSE in December 1996, where Reliance Industry was the first company to trade 100 shares in demat form.
இந்த டிமேட்டலைசேஷன் ப்ராசஸ் இது பண்ணுறதுக்காக தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். அந்த அக்கௌண்ட்டு தான் டிமேட் அக்கௌண்ட். இதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம படிப்போம். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் மூலமாக இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அவரோட ஹெல்ப் மூலமாக தான் இதை ஒர்க்கை பண்ணுறோம். இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டை தான் ஷார்ட்டாக டிபின்னு சொல்லுவோம். வாட்ஸ்அப் டிபி கிடையாது, இது டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட், ஏஜென்ட் ஆர் அண்ட் புரோக்கர். இவர் ஹெல்ப் மூலமாக டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இந்த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஷேர்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்மில் நடக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு பண்ண கம்பெனி தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியில். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு இல்லை. ஸோ அதில் டிமாட்டலைசேஷன் ஆஃப் ஷேர்ஸ் பண்ணது வந்து யார்? ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது December 1997. எஸ், த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் டிமாட்டலைசேஷன். இந்த டிமாட்டலைசேஷனால் என்னென்ன பெனிஃபிட்? டிமாட்டலைசேஷனாக என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர வேண்டியது பேப்பர் ஃபார்மேட்டில் இல்லாமல் எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஷேர்ஸை பையிங் அண்ட் செல்லிங், அதுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம ட்ரேடிங் ஒர்க் பண்ணுறோம் ஷேர்ஸை. இப்போ நம்ம எப்படி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லாம் படிச்சிருக்கோம், மணியை டெபாசிட் பண்ணுறதுக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கில் ஓப்பன் பண்ணுறோம். அதே மாதிரி ஷேர்ஸை பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறதுக்காக தான் இந்த டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை வந்து நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் டிபி அவரோட ஹெல்ப் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த டிமாட்டரியலைசேஷனோட பெனிஃபிட், த ரிஸ்க் pertaining to physical certificates like loss, theft, forgery and damage are eliminated completely with the demat account. ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன புரியுது? இதே பேப்பர் ஒர்க்கில் பண்ணோம் அப்படின்னா ஒன்று தொலைஞ்சு போயிடும், லாஸ் ஆகிடும், இல்லை திருட்டு போயிடும், இல்லை ஃபோர்ஜரி பண்ணிடுவாங்க. இந்த டேமேஜஸ்லாம் டிமேட் அக்கௌண்ட்டில் மொத்தமாக கிடையாது. ஏன்னா அது எல்லாமே எப்படி பண்ண போகிறோம், கம்ப்யூட்டரில் சிஸ்டமில் தான் இருக்க போகுது. ஸோ அது திருடுறதுக்கோ தொலைஞ்சு போகிறதுக்கோ ஃபோர்ஜரி பண்ணுறதுக்கோ சான்சஸ் கிடையாது. செகண்ட் பாயிண்ட், த லேக் ஆஃப் பேப்பர் ஒர்க் எனேபிள்ஸ் குவிக்கர் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஹையர் எஃபிஷியன்சி இன் ட்ரேடிங். பேப்பர் ஒர்க் கிடையாதுன்றதுனால அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. சிஸ்டத்தில் உட்காந்து மவுஸை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ டிரான்சாக்ஷனும் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகிடும், ட்ரேடிங்கும் இன்னும் ஹையாக பண்ணலாம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணலாம். Third one, trading has become more convenient as one can trade through computers at any location without the need of visiting a broker. டைரெக்டாக அங்கே இருக்கிற ப்ரோக்கரை நம்ம விசிட் பண்ணாமல் நம்மளே இந்த டிபி மூலமாக ஆன்லைனில் கம்ப்யூட்டர்ஸை வச்சே டீல் பண்ணிடலாம். அதுதான் பெனிஃபிட் ஆஃப் டிமாட்டரியலைசேஷன். The next point is the shares that are created through mergers and consolidation of companies are credited automatically in the demat account. புதுசாக வாங்குகிற ஷேர்ஸ் மட்டும் இல்லை, ஏதாவது கம்பெனி merge ஆகுது, ஏற்கனவே பார்த்துருக்கோம் merge ஆகுது, 2 கம்பெனிஸ் ஜாயின்ட் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளோட கம்பெனி அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். Next point is, as all the transaction occur through the depository participant, a trader does not have to communicate individually with each and every company. ஸோ நம்ம ஷேர்ஸை வாங்குறதுக்கு யார் ஹெல்ப் பண்ண போகிறா? டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். அவங்க தான் நமக்கு ஏஜென்ட் மாதிரி, புரோக்கர் மாதிரி, அவங்க மூலமாக தான் ட்ரேடிங் பண்ண போகிறோம். அதனால் ட்ரேடர் வந்து தனித்தனியாக ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு பர்சன்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம டேரெக்டாக டீல் பண்ண வேண்டியது யார்கிட்ட? இந்த டிபி டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட். அவங்க ஹெல்ப் மூலமாக தான் ஷேர்ஸை ட்ரேட் பண்ண போகிறோம். Sixth point is, there is no need for stamp duty for transfer of securities. This brings down the cost of transaction. என்ன கிடையாதுங்க, ஸ்டாம்ப் டியூட்டி கிடையாது. ஏன்னா பேப்பர் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் பேப்பராக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பாண்ட் பேப்பரில் அந்த ஸ்டாம்புக்குன்னு ஒரு ப்ரைஸை பே பண்ணணும். ஸ்டாம்ப் பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பத்திரம்லாம் முடித்தாங்க அப்படின்னா பத்திரத்தில் மேலே 20 rupees, 50, 500, 200 அந்த மாதிரி போட்டிருக்கும். அந்த மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுற வேலை கிடையாது. ஏன்னா டேரெக்டாக சிஸ்டத்துலேயே அந்த ஒர்க் என்ன ஆகிட போகுது, ஓவர் ஆகிட போகுது. நெக்ஸ்ட் 7th பாயிண்ட் இஸ், certain banks also permit holding of both equity and debt securities in a single account. சில பேங்க்ஸ் வந்து என்ன பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் செக்யூரிட்டிஸ், ஈக்விட்டின்றது ஷேர்ஸு, டெப்ட்ன்றது கடன் பத்திரம், அது டிபென்ச்சர்ஸ் சொல்கிறோம்ல, அதுதான் டெப்ட்டு. ஸோ சம் பேங்க்ஸ் வந்து ஒரே அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் ஷேர்ஸும் டீல் பண்ணலாம், டிபென்ச்சர்ஸும் டீல் பண்ணுறதுக்கு சில பேங்க்ஸ் பெர்மிஷன் கொடுக்குறாங்க. 8th one, banks also provide dedicated and trade customer care officers to assist through all the procedures. சில பேங்க்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, நல்ல
ட்ரெயினான ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸரை ஹெல்ப் பண்ணுறதுக்காக எதில் எல்லா ப்ரொசீஜர்ஸும் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும், இந்த டிமேட் அக்கௌண்ட்டை எப்படி பையிங் அண்ட் செல்லிங் ப்ராசஸ் பண்ணணும், ஷேர்ஸ் எப்படி பை பண்ணுறது, அது எல்லாமே நல்லா தெரிஞ்ச ட்ரெயினான ஒரு ஆஃபீஸரை பேங்க்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க நமக்கு. 9th point, a demat account holder can buy or sell any amount of shares. டிமேட் அக்கௌண்ட் மூலமாக எவ்வளோ ஷேர்ஸ் வேணாலும் வாங்கலாம், சேல் பண்ணலாம். However, there is a limit on the number of transactions done using physical certificates. இதே physical certificate டேரெக்டாக பேப்பர் ஒர்க்கில் பண்ணுறதா இருந்தால் அங்கே கொஞ்சம் லிமிட் இருக்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் தான். பட் ஆன்லைனில் there is no limit. The last benefit is one can also choose to take a loan against securities which are held in demat account by offering it as a collateral to the lender. இந்த டிமேட் அக்கௌண்ட்ஸை மூலமாக நம்ம செக்யூரிட்டிஸ் வாங்கும்போது அது நம்மளோட சிஸ்டமில் இருக்க போகுது. ஸோ அதை வந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிறத ஒரு கொலாட்ரல் அடமானமாக கொடுத்து நம்மக்கிட்ட நமக்கு யார் கடன் தராங்களோ அவங்களுக்கு அடமானமாக கொடுத்து நம்ம அவங்ககிட்டேருந்து லோனும் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் dematerialization. So in today's class we learnt about powers of SEBI, then dematerialization, and then benefits of dematerialization. So your homework is revise this powers of SEBI. Thank you children.